வணக்கம் சகோதரிக்கு தான் இது முக்கியமாக. உங்களுக்கு ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் நிராயுத பாணியாக 2 பிள்ளையோடு இருந்து உங்கள் புருஷன் உங்களை கலாட்டி விட்டுட்டு 2 பிள்ளையை வச்சுக்கிட்டு கையில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் உங்கள் முன்னாள் காதலன்ற போய் அவனோட வாழ்க்கையை கெடுத்து 16-17 வருஷம் அவனை கெடுத்து அவனை வச்சு மேலே வந்துட்டு சரியா, இன்னைக்கு அந்த 2 பிள்ளைங்க இருக்குல்ல, அதை வச்சே நீங்கள் கடிக்க விடுறீங்களே, நீங்கள் எவ்வளோ பெரிய தெளிவான ஆளாக இருப்பீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஆண் நண்பர்களுக்கும் அதுதான். அந்த மாதிரி தயவுசெய்து உங்கள் உறவு முறைகளை தேர்ந்தெடுங்க. செத்து கொன்றுவாங்க நம்மளை. அதாவது காரியம் ஆறு வரைக்கும் நம்மளை காலை பிடிப்பாங்க. காரியம் முடிஞ்ச உடனே நீங்கள் எந்த பிள்ளைங்களை வளர்த்தீங்களோ அதே பிள்ளைங்களை வேட்டனையாக மாற்றிடுவாங்க உங்களுக்கு எதிராக. நீ யாரா கேட்குறதுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த அனுபவம்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா? என் நண்பரோட வாழ்க்கையில் இது நடந்துக்கிட்டு இருக்கு சரியா. ஆனால் அவன் அதை பற்றி கவலைப்படலை. அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டான் இது நம்மது இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டான். அதனால் ஈஸியாக எடுத்துக்கிட்டான். ஆனால் சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். கொஞ்சமாவது நீங்கள் படித்து காசு பணத்துலலாம் மேலே வந்துட்டாலுமே உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவன கொஞ்சம் மதிக்க கற்றுக்கோங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல முறையில் சொல்லிக் கொடுங்க. இவன் தான் கூப்பிட்டு வந்தான், இவன் இல்லாமல் நம்ம இல்லைன்றதை சொல்லிக் கொடுங்க சரியா. உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு நீங்கள் காரில் போவீங்க, உங்களுக்கு 10 கையாலெலாம் இருப்பாங்க. ஆனால் மறந்துடாதீங்க, நீங்கள் வந்த வாழ்க்கையை மறந்துடாதீங்க. நீங்கள் எப்படி பெட்டி படுக்கையோட ஒரு படுக்கையோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு இறங்குனீங்க அப்படின்றதெல்லாம் மறந்துடாதீங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்றதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு அவன் தான் கல்யாணம் பண்ணாமல் உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தான் பாருங்க 20 வருஷம், அவனை செருப்பை கழட்டி அடிக்கணும் சரியா. இன்னைக்கு அவங்க நம்மளை பார்த்து என் ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறாங்க, நீ சாக்கடைன்றாங்க. சாக்கடையாக இருக்க கண்டி தானே இந்த சாக்கடையை ஏற்றுக்கிட்டேன். உண்மையா இல்லையா? சரியா இல்லையா நான் சொல்கிறது? எனக்கு இது உங்களுக்கு பிடிச்சி உண்மைன்னு நம்புவீங்கன்னா எனக்கு யாரோ ஒரு ஆள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு அது ஆணோ பெண்ணோ சகோதரனோ சகோதரியோ. நன்றி, வணக்கம். இது உண்மை சம்பவம், இன்னும் தொடரும்.